நம்ம கார்த்திக் கிட்ட அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கதறி அழுதுட்டு இருக்கா. அதாவது கடைசி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு எதுவுமே கிடையாது. இங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அலசிட்டு, "என்ன மன்னிச்சுருங்க கார்த்திக். நான் செஞ்சது தப்பு தான். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு, சொத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் நான் கரெக்ட்டா தானே இருந்தேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கிய எங்க ஜெயிச்சுருவாளோ அப்படின்ற மாரி சொல்லி தான், நான் இந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கார்த்திக் கிட்ட இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கதறி அழுதுட்டு இருக்கா. அதாவது இந்த இடத்துல நம்ம கார்த்திக்கோட மனசு மாறுமா? மாறாதா? அப்படின்றத ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும் கௌதமும் நெனச்சது ஒவ்வொன்னா நடந்துட்டு இருக்கு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, தவறா போய் முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்க. அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கூட ஒண்ணு சேரணும். இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல. ஆனா அவ மனுஷியா திருந்தி ஒண்ணு சேரணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல உண்மையாலே அதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் யோசிக்கிறது. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் நெனச்ச மாரி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்திருக்கா, பிரச்சனை பண்றா, எல்லாமே ஓகே தான். ஆனா அவளோட மனசு மாறுச்சா? அவ நல்லவளா திருந்துனாளா? அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆத்திரத்திலயும், கோவத்திலயும், வேகத்திலயும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பேசிட்டு இருக்காளே தவிர, நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுகிட்டு என்ன ஏத்துக்கோங்க அப்படின்ற மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ வந்து நிக்கல. அவ என்னதான் நம்ம கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்டாலுமே கூட, அவ மன்னிப்பு கேட்க வேண்டியது அவளோட கடமைன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவளோட தப்பையும் உணரல. அவ வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரியும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து இல்ல. அந்த ஒரு விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமும், இலக்கியாவும் என்ன நடக்குது அப்படின்றத தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலிய முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு விரட்டுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து "நீ இந்த வீட்ட விட்டு வெளிய கிளம்பு. உன்ன யார் இங்க வர சொன்னது? உனக்கும் எனக்கும் இருந்த எல்லா பந்தமும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சு போச்சு." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கார்த்திக் இருந்துட்டு இவ்வளோ ரூடா பேசினோனே, "கார்த்திக், ஏன் கார்த்திக் இப்படி பேசுறீங்க? நம்ம 2 பேரும் அப்படியா லவ் பண்ணோம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லவ் பண்ணோம், இப்படி லவ் பண்ணோம். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தையே எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணோம். ஆனா நீங்க என்னடான்னா என் மேல இவ்வளோ கோவத்துல வச்சிருக்கீங்களே! ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா என்னால குழந்தை பெத்துக்கவே முடியாது அப்படின்றது தான் உங்களுக்கு பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அப்பாவி மூஞ்ச வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீ வந்து இப்படி முதல்ல பேசுறத நிறுத்து. அது எல்லா டயலாக்கையுமே நான் சொல்லணும். நீ வந்து சொல்லிட்டு இருக்க. இந்த மாரி லவ் பண்ணணும், அந்த மாரி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. உனக்கு என்னதான் பிரச்சனை? இவ்ளோ கோடி சொத்து இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு அவ்ளோ வந்து உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கெத்தா இருக்கணும், நல்லா இருக்கணும். இலக்கிய அண்ணி முன்னாடி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பல மடங்கு இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கியா? எது உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஜம்? எது உனக்கு நிழல்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே தெரியல. அது புரியவும் வராது உனக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் சொல்றது உண்மதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து சாதாரணமா இருந்திருந்தா அஞ்சலிய ஒரு வேள மன்னிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவ உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியா தான் இனிமே நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கிறதுனால, அஞ்சலி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கார்த்திக்கோட மனசுக்கு ஒரு ஓரத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வர முடியாதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு ஆ ரூடா வந்து சொல்லிர்றாங்க. இந்த மாரி தான் விஷயம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாரி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.